எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அப்புறம் வந்து எஸ்ஓசிஓ. எஸ்ஓசிஓ பத்தி நான் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து ரெடி பண்றேன். அதுல வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா அதுல பார்த்துருவோம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ட பத்தி நம்ம பார்த்துருவோம். நீங்க வந்து கேட்கிற ஏகப்பட்ட கமெண்ட்ல வந்து இந்த வீடியோல நம்ம அத பத்தி தெளிவான ஒரு விளக்கமா பார்த்துருவோம். சரிங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் வேற, அ எஸ்ஓசிஓ வேற. எஸ்ஓசிஓங்கிறது புதுசா வந்து ஒரு விங்கு ஒண்ணு கவர்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் எஸ்ஓசிஓ. சரிங்களா? அத பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்ப்போம். பார்ட் 2 வந்து அது ரெடி பண்றேன். அதுல நம்ம அத பத்தி டீட்டெயிலா பார்த்துருவோம். ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். சரிங்களா? இப்ப நீங்க பார்க்கிறது வந்து 2018ல நடந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். சரிங்களா? இதுல வந்து உங்களோட அதுல வந்து குவாலிஃபிகேஷன் யார் யார் எலிஜிபிள், பிசிக்கல் இருக்கா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நான் ஏற்கனவே குரூப்ல போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்த்துருவோம். 2018ல தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும், பிசிக்கல் உண்டா இல்லையாங்கிறத நம்ம இதுல ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு என்னால என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிறத நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு மேற்கொண்டு எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோல போலாம். இப்போ வந்து இந்த எழுத்து தேர்வுக்கு வந்து மொத்தம் 85 மார்க். சரிங்களா? 85 மார்க்கு, 170 கேள்விகள். நம்ம தாலுக்கை செயல இருக்கிற மாதிரி தான். ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க். சரிங்களா? பார்ட் ஏ 55 மார்க்கு, பார்ட் பி வந்து 30 மார்க். ரீசனிங், மேக்ஸ் சேர்த்து வந்துடும். அப்புறம் வந்து என்சிசி, என்எஸ்எஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்து 5 மார்க்கு. வைவா 10 மார்க் எப்போதும் போல. சரிங்களா? இதுல என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து டிகிரி வந்து சயின்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பிரிவில் படித்திருக்க வேண்டும், அவ்வளவுதான் போட்டிருக்கு. இன்னென்ன டிகிரி வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது எதுவுமே போடல. அது நம்ம நோட்டிபிகேஷன் இப்போ சேஞ்சஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் விசாரிச்சபடி பிஎஸ்சி, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐல நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. ஸோ அது நோட்டிபிகேஷன் வரும்போது தான் சில சப்ஜெக்ட் இருக்குமா இருக்காதாங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால நோட்டிபிகேஷனை பொறுத்தா சில இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ சிலபஸ் வந்து சேம் அப்படியே தான் இருக்கும், மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. ஹைட்டு நீங்க இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாவே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கும். இதுல நீங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து 123 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? மென்னுக்கு. உமனுக்கு வந்து 184 சென்டிமீட்டர் தான். ஸோ நீங்க வந்து தாலுகேசே வந்து கிடைக்காதவங்க, அதுக்கு வந்து நம்மளால வாய்ப்பு இல்லை, நான் ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமை அழகா அடிச்சு தூக்கி போய் வேலையில போய் உட்காந்துடலாம். இந்த எக்ஸாம் வந்து ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா தாலுக்கை செய்ய பொறுத்தவரை உங்களுக்கு 15 மார்க் பிசிக்கல் இருக்கிறனால கொஸ்டின் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமா போச்சு. நான் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் வச்சு சொல்றேன், கொஞ்சம் நார்மலா இருக்கும். அவன் என்ன பிசிக்கல் 15 மார்க் இருக்குங்கிறனால அப்படி இருக்கும். இதுக்கு வந்து பிசிக்கல் கிடையாது. அந்த மார்க் ஃபுல்லாத்தையும் இதுல சேர்த்து எக்ஸாம்லேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால கொஸ்டின் பேப்பரு தாலுக்கை செய்ய விட இது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு வேக்கண்ட் ரொம்ப கம்மியா தான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு 200 உள்ள பிளஸ் எஸ்ஓசிஓ அது வந்து ஒரு 170 அந்த ரேஞ்சு, கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்து ஒரு 400க்குள்ளதான் மொத்தமே இருக்கும். சரிங்களா? 400 தாண்டறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகேவா? நம்ம வந்து இந்த இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படி டிபார்ட்மெண்ட் கோட்டா விட்டுட்டேன். டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இப்போ நம்ம கோர்ட்ல கேஸ் நடந்துச்சுல, அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கும் சேம் அதே தான். ஓப்பன் கோட்டா என்னவோ அதே தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஆஸ் யூசுவல் நம்ம தாலுக்கை செயல எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இருக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐலையும் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு நீங்க வந்து நம்ம எதை படிக்கணுங்கிற கன்ஃபியூஷன்ல எல்லாரும் இருக்கிறீங்க. எனக்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 2018ல நடந்த கொஸ்டின் நான் வேணா எடுத்து போட்டு பார்க்குறேன். நீங்க அதுல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பாவே. ஏன்னா நீங்க அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம வந்து எந்த இடத்துல வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த இடத்துல வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தவரை சயின்ஸ் தான் ரொம்ப பிரதானம். ஆர்ட்ஸ் சைடு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அறிவியல் சைடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு 9th, அதாவது 2 பிரிவா பிரிக்கலாம். 9th 10th அப்புறம் 11th 12th. சரிங்களா? 9th 10th வந்து ஒரு 20 to 30% தான் வரும் கொஸ்டின்ஸ். சரிங்களா?
11th 12th தான் மீதி இருக்கக்கூடிய 70% வரும். அதனால 11th 12th ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே படிங்க. சரிங்களா? அத தவிர நீங்க வேற எதையுமே படிக்க வேண்டாம். அவுட் சோர்ஸ பொறுத்தவரை நீங்க அவுட் சோர்ஸ் புக்குன்னு எதுவுமே போ வேண்டாம். கரண்ட் அஃபேருக்கு மட்டும் பாருங்க. மித்தபடி நீங்க ஸ்கூல் புக் படிச்சா மட்டுமே போதும். டிஎன்பிசி மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் அதெல்லாம் தேவையில்ல. ஸ்கூல் புக் நம்ம ஸ்கூல் புக்கே போதும். 11th 12th ரொம்ப முக்கியம். 11th 12th இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிச்சிருங்க. எல்லா புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ், புக் பேக். நான் வேணா உங்களுக்கு ஒண்ணு பண்றேன். வேர் டூ ஸ்டடி வேணா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நான் அத வேணா போடுறேன். அத பார்த்து நீங்க வேணா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 11th 12th இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பாட்னி, சுவாலஜி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சயின்ஸ் தான் அதிகமான கொஸ்டின் இடம்பெறும். நான் எவ்வளவு கொஸ்டின்ங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோல போடும்போது ஃபிங்கர் பிரிண்ட்ட பத்தி அந்த அந்த எவ்வளவு கொஸ்டின்ங்கிறத மட்டும் கொஞ்சம் பிரிச்சு நான் உங்களுக்கு தெளிவா குடுத்துடுறேன். சரிங்களா? அந்த பார்ட் 2 போடுறேன்ல, அந்த வீடியோல நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப வந்து நீங்க 11th 12th மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாரி தான் இருக்கும். 11th 12th வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, முக்கியமான பாடங்கள் நோய் தடைக்காப்பியல், பாட்னில மரபியல், அப்புறம் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில தேவையான அ அமிலங்கள், காரங்கள், நம்மளுக்கு தேவையான நம்ம நம்ம பயன்பாட்டுல என்னலாம் இருக்கு, பயன்பாட்டு வேதியியல் அந்த மாரிலாம் இருக்குல்ல. நம்மளுக்கு அன்றாட வாழ்வில நம்ம என்னலாம் யூஸ் பண்றோம், அத பத்தினத அதிகமா படிச்சுக்கோங்க. அதுல இருந்தா கொஸ்டின் அதிகமா வரும். பாட்னி நல்லா படிச்சுக்கோங்க, சுவாலஜி நல்லா படிச்சுக்கோங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நீங்க இது எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் வரி வரியா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா கொஞ்சம் படிக்கிற மாரி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும், எஸ்ஓசிஓக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். அதுல வந்து உங்களுக்கு தெளிவாவும், ரொம்ப டீட்டெயிலாவும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம். அதுல நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கான ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத சொல்றேன். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லன்னா ஒரு மார்ச்சுக்குள்ள போடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. எல்லாமே ஓரளவுக்கு ரெடியா தான் இருக்கு. அதாவது எஸ்ஓசிஓங்கிறது தனி நோட்டிஃபிகேஷனா வராது. ஃபிங்கர் பிரிண்ட் தனி நோட்டிஃபிகேஷனா வராது. 2ம் பிளஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம தாலுக் எஸ்ஏ, ஏஆர், டிஎஸ்பி எடுக்கிறாங்களா, அந்த மாரி இது ஒண்ணு, அது ஒண்ணு அப்படிங்கிற பிளஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இது ஒரு புது விங்கு. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஏற்கனவே வேகன்சி இருக்கு. அவங்களுக்கு அதனால அதுவும் இதுவும் சேர்த்து தான் எடுப்பாங்க. அதுல அவங்க நோட்டிஃபிகேஷன் போடும்போது தான் நம்மளுக்கு எப்படி இவங்க கொண்டு போறாங்க, எப்படி இதை வேகன்சி பிரிக்கிறாங்க, அப்புறம் எப்படி இது பண்றாங்கங்கிறது நமக்கு டீட்டெயிலா தெரியும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்றோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அதுவும் நம்ம ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் டைப்பிங் சார்ஜுக்கே அதிகமா போயிரும். அதுல ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா பிசி கண்டக்ட் பண்ணதே ரொம்ப சவாலாகி போச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செலுத்தி முடிச்சேன். நெறைய பேருக்கு நம்மளுக்கு அது பயங்கர ஆதரவு. எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நேத்துன்னு நெனைக்கிறேன். ஒருத்தர் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாரு. "சார் உங்க டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் சார் பாஸ் பண்ணேன்" அப்படின்னாரு. சந்தோஷமா இருக்கு. அது நம்ம பேட்ச் போட்டு தான் பாஸ் ஆனாருங்கிறதெல்லாம் நான் சொல்லல. ஆனா அது வந்து ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்ல, "சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு." அது மாதிரி நம்ம ஒரு பேட்ச் நம்ம டெஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு போல. அதே எனக்கு சொன்னாப்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும், எஸ்ஓசிஓக்கும் கண்டிப்பா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம வந்து அத டெஸ்ட் பேட்ச் வந்து போடும்போது நான் அது தனி டீடெயிலா வீடியோவா போடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க வந்து 11th 12th இப்பவே யார் யாரு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு, எஸ்ஓசிஓக்கு படிக்கிறீங்களோ, அவங்க வந்து இப்பவே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. தாமதம் பண்ணாதீங்க. 11th 12th பிரதானம் 9th 10th இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே எல்லாரும் எஸ்ஐ படிச்சிருப்பீங்க, பிசி படிச்சிருப்பீங்க. சோ நீங்க 11th 12th மட்டும் தான் எக்ஸஸா படிக்க போறீங்க. 11th 12th வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க இப்பவே. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதே மாரி 11th 12th ஹிஸ்டரியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் படிச்சிருங்க. எதையுமே விட வேண்டாம். நான் வேணா வேர் டூ ஸ்டடி போடுறேன். சரிங்களா? ஆனா இதுல நம்ம வேர் டூ ஸ்டடி போட்டு சில இடங்கள்ல பிரயோஜனம் இல்லாமலும் போயிரும். ஏன்னா அவங்க குடுக்குற சிலபஸ் ஒண்ணா இருக்கும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் ஒண்ணா இருக்கும். தாலுக் எஸ்ஐல நடந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்களே. அவங்க ஒண்ணு கேட்டு வச்சிருக்காங்க. நம்ம பசங்க உள்ள ஒண்ணு படிச்சுட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நெறைய நடக்கும். அதனால நம்ம அக்யூரேட்டா இதுதான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. 11th 12th நீங்க புக் பேக் பாக்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? அப்புறம் ஓல்டு கொஸ்டின் நெறைய பாருங்க. ஓல்டு கொஸ்டின் நெறைய படிங்க. அது ரொம்ப உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம பார்ட் 2ல சந்திப்போம். அதுக்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.